அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நாளின் சிறப்பினை முன்னிட்டு எம் நிறுவனத்தின் இயக்குனரும் நிறுவனருமான திருவாளர் அறிவனையா அவர்கள் டென்மார்க்கும் நானும் என்ற தலைப்பின் கருத்துரை வழங்க உள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, தங்களின் உரையினை தொடங்கலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். புதுவை அருங்காட்சிய முன்னெடுத்து நடத்தி வரக்கூடிய பல நிகழ்வுகளில் இணைய வழியான நிகழ்வுகள் முதன்மை சிறப்பிற்குரியன. இந்நிகழ்வுகள் வழியாக பல பகுதிகளிலிருந்தும் ஒன்றிணைந்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய சூழல் நமக்கு இணையம் வழி கிடைத்திருக்கிறது. உலகெங்கிலும் வாழக்கூடிய மாந்தர்களை, மனிதர்களை இணைக்கக்கூடிய இந்த இணைய வழி நிலையில் தமிழ் வழியில் நாம் உரையாடுவதும், தமிழின் மூலம் கருத்து பரிமாறிக்கொள்வதும், தமிழை கொண்டு அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் நாம் இந்த இணைய வழி மிகப்பெரிய ஒரு சூழலை அடைந்திருக்கிறோம். தமிழ் தமிழ் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மாதம் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுடைய ஒரு வருத்தத்திற்குரிய மாதமாகும். இம்மாதத்தின் 17, 18 ஆகிய நாட்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்கள், குறிப்பாக ஈழத்து தமிழர்கள் பல நிலைகளிலும் அந்தந்த நாடுகளிலும் ஒன்றிணைந்து தன்னுடைய உணர்வு எழுச்சியை தன்னுடைய தேசத்தில், தான் வாழுகின்ற தேசம் என்று கூறினால் அந்த தேசத்திற்காக அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக, அந்த தேசத்தின் உரிமைக்கானவர்களாக இருக்கின்ற நிலையில் தான் பிறந்து வளர்ந்து தனக்கான அறிவை ஏற்படுத்தி கொண்ட தன்னுடைய தேசத்துக்காக குரல் கொடுக்கின்ற மாதமாக இம்மாதம் விளங்குகின்றது. இம்மாதத்தின் 18ஆம் நாள் மே 18 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள் உலக அருங்காட்சியக நாள் என்று ஒரு சிறப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய தமிழ் இனத்தினுடைய பேரழிவு ஏற்பட்ட ஒரு நாளை நாம் அடிப்படையாக எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அழிவை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் எண்ணி பார்க்க வேண்டும். பாரதி சொல்வான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்று. நாம் அப்படி ஒற்றுமை இல்லாது இருந்தோம். அதற்கான அடையாளமாக நாம் பேரழிவை பெற்றோம். அந்த நிலையில் நாம் என்ன அறிவு நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறினால், நாம் முதற்கட்டமாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நம்முடைய மொழியை அடையாளப்படுத்தி, நம்முடைய பண்பாட்டை அடையாளப்படுத்தி, நம்முடைய வரலாற்றை அடையாளப்படுத்தி நாம் ஒன்றிணைந்து நின்று நம்முடைய செயல்பாடுகளில் எதிர்காலத்துக்கான ஒரு வளமான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் இன்றைய என்னுடைய தலைப்பு டென்மார்க்கும் நாமும் என்று எடுத்துக்கொண்டாலும், இன்றைய நாள் எனக்கு பேசுவதற்கு கிடைக்கின்ற ஒரு சூழலில் உலகமெங்கும் வாழக்கூடிய ஈழத்து தமிழர்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து இந்த நாள் பேச வேண்டியிருக்கிறது. நாளையும் கூட நம்முடைய கருத்தரங்கில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய பகுதிகளில் ஒன்றாக ஈழத்து மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நானும் ஒரு தமிழனாக நின்று அவர்களுக்கான உணர்வெழுச்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கைகோர்த்து நிற்கவே எண்ணுகிறேன். அவர்களுடைய உழைப்பையும், அவர்களுடைய ஈகத்தையும், அவர்களுடைய தேசப்பற்றையும், அவர்களுடைய இன விடியலையும்
எண்ணி எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நானும் ஒருவனாக நிற்கின்றேன். இதை ஏன் இந்த டென்மார்க்கும் நாமும் என்ற கருத்தரங்கத்தின் முன்னோட்டமாக நான் பதிவு செய்கின்றேன் என்றால், உலகத்தில் நான் எந்த மூலையில் தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுத்துச் சென்றாலும், அங்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு தமிழன் உதவுகின்றான் என்று சொன்னால், அவன் முதல் நிலையில் ஒரு ஈழத்துத் தமிழனாகத்தான் இருக்கின்றான். நான் அடிப்படையில் எதை நோக்கி பயணிக்கின்றேன் என்ற நிலைப்பாடு வேறு. ஆனால் நான் நன்றிக்குரியவனாக இருக்க வேண்டிய சூழல் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்றது. நான் நார்வே நாட்டிற்கு சென்றேன். நார்வே நாட்டில் உள்ள பல வகையான அருங்காட்சியக பின்னணிகளையும், அருங்காட்சியக செய்திகளையும் ஆவணப்படுத்தி, அங்கு என்னுடைய முழுமையான தேவைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு, நான் டென்மார்க் தேசம் புறப்பட்டேன். நான் நார்வேயில் முதல் நாள் சென்றதிலிருந்து இறுதி நாள் நான் புறப்படும் வரையாக எனக்கு அனைத்து உதவிகளையும் என்ன வேண்டும் என்று கேட்டு செய்தவர்கள் ஈழத்துத் தமிழர்கள் தான். நான் எந்த வகையான தமிழ் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லையானாலும், எந்த வகையான தமிழ் செயற்பாடுகளிலும் கலந்து கொள்ளவில்லையானாலும், என்னுடைய நோக்கம் தமிழ் மக்களுக்கு பிற்காலத்தில் பயனளிக்க கூடியது என்பதை உணர்ந்து, நான் வந்து இறங்கிய பொழுதிலிருந்து நான் அந்த தேசத்தை விட்டு கிளம்பும் வரையாக எனக்கு முழுமையாக துணை நின்றவர்கள் அந்த நார்வே தேசத்தினுடைய ஈழத்து தமிழர்கள் தான். ஐரோப்பியர்கள் நம்முடைய அறிவை மதித்து, நம்முடைய அறிவினுடைய செயல்பாடுகளை மதித்து நமக்கு செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும், என்னுடைய மொழி பேசக்கூடிய, என்னுடைய இனத்தின் பண்பாட்டை விளங்கி இருக்கக்கூடிய, என்னுடைய வரலாற்றை பெரிதும் பேணி காத்து கொண்டிருக்கின்ற இன்னொரு தேசத்தில் வாழக்கூடிய என்னுடைய தமிழனை நான் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நார்வே தேசத்தை பற்றி பேசும் பொழுது நான் சிலரை குறிப்பிட்டாக வேண்டும். இந்த தருவாயில், டென்மார்க்கும் நாமும் என்கின்ற தருவாயில் சில அடிப்படையான ஆட்களை பற்றி நான் பேச வேண்டும். அது சார்ந்து டென்மார்க்குக்கும் நமக்குமான தொடர்பை பற்றி நாம் விரிவாக பேசலாம். இந்த இடத்தில் நான் டென்மார்க்கில் உள்ள கோப்பன்ஹேகன் வானூர்தி நிலையத்துக்கு வந்து இறங்குகிறேன். எனக்காக வெளிநாட்டுக்காரர் ஒருவர் எனக்காக பதாகை தாங்கி காத்திருப்பதற்காக இருந்தார். நான் அவரிடம் சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து என்னை அழைத்துக் கொள்வார்கள், நீங்கள் ஓய்வாக இருங்கள், பிறகு வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னேன். இறங்கியவுடன் எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர், ஈழத்து தமிழர் ஒருவர் எனக்காக அந்த வானூர்தி நிலையத்தில் காத்திருந்தார். அவரை நான் அதற்கு முன் பார்த்ததில்லை. முதல் முறையாக அந்த வானூர்தி நிலையத்தில் தான் பார்த்தேன். கை குலுக்கினேன். அவர் அன்போடு ஆறத் தழுவிக்கொண்டார். அவர் என்னை அழைத்துக் கொண்டு அவருடைய மகிழுந்துக்கு சென்றார். மகிழுந்தில் முன்பே அவருடைய மனைவி அந்த மகிழுந்தில் எனக்காக காத்திருந்தார். நாங்கள் மூவரும் புறப்பட்டு அவருடைய இல்லத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார். அழைத்துச் சென்றவர் பல வகையான நிலைகளிலும் பல செய்திகளையும், டென்மார்க் தேசம் பற்றியான செய்திகளையும் என்னோடு ஒவ்வொரு நிலையிலும் பகிர்ந்து கொண்டே வந்தார். அவருடைய மனைவியும் மிகச்சிறந்த பண்பாளர். அந்த மகிழுந்து பயணத்திலேயே எனக்கு பல வகையான செய்திகளையும், எனக்கு டென்மார்க் தொடர்பான செய்திகளையும் அவர் விளக்கிச் சொன்னார். 1980களில் குடிபெயர்ந்து ஈழத்தினுடைய போர் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது குடிபெயர்ந்து டென்மார்க் தேசம் சென்ற அவர்கள் குழந்தைகளும் டென்மார்க் தேசத்துக்குரியவர்களாக டேனிஷ் மொழியை மிகச் சரளமாக பேசக்கூடிய, அவர்களுடைய தாய்மொழியை போல் கொண்டவர்களாக வளர்ந்து அந்த நாட்டில் அந்த மொழிக்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்கும் பொழுது எனக்கு மிக பெருமையாக இருந்தது. அப்படியெல்லாம் பல செய்திகளை கூறிக்கொண்டு சென்றவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து எனக்கு விருந்து படைத்தார்கள். விருந்து படைத்து என்னை
நன்றாக பார்த்து கொண்டார்கள். அந்த நாளில் அவர்களுடைய அனைத்து செய்திகளையும் என்னோடு பகிர்ந்து கொண்டவர்கள் என்னை பற்றியான அனைத்து செய்திகளையும் கேட்டறிந்து கொண்டார்கள். என்னுடைய அருங்காட்சியகம் பற்றியான அனைத்து செய்திகளையும் அறிந்து கொண்டவர்கள் தன்னால் இயன்ற அளவுக்கு பல செய்திகளை எனக்கு கொடுத்தார்கள். ஏற்கனவே டென்மார்க் தேசம் பற்றியும் டென்மார்க்கினுடைய அருங்காட்சியக அமைப்புகள் பற்றியும் டென்மார்க்கினுடைய வரலாறுகளையும் ஆழமாக படித்து குறித்து கொண்டு சென்ற எனக்கு மேலும் ஒரு பெரிய ஒரு துணை புத்தகமாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களைப் போலவே நமக்கு டென்மார்க் தேசத்தில் மற்றொரு ஈழத்து குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தவர்கள், என்னோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள், எனக்காக இனிப்பு வாங்கி கொண்டு வந்தவர்கள், என்னோடு 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த பின் என்னை வெளியில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். நான் பெரிதும் வெளியில் சுற்றி பார்க்க விரும்பாத சூழல் எந்த நாட்டிலும் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கென்று சில இடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்தை தவிர பொழுதுபோக்கக்கூடிய இடங்கள் எதையும் அந்தந்த நாடுகளில் பார்க்கக்கூடாது என்ற ஒரு முடிவை நான் ஆழமாக மனதில் நிறுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருந்திருக்கிறேன். அதில் எந்த நிலையிலும் எனக்கு பிறழ்ச்சி இல்லை. 6 நாட்கள் 7 நாட்கள் ஒரு தேசத்தில் இருந்தோமானால் அந்த 7 நாட்களும் எனக்கான வேலை தொடர்பான ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கித்தான் என்னுடைய பயணம் அமையும் என்று நான் முடிவு கட்டி கொண்டுதான் செல்கிறேன். ஏராளமான பொருளியல் இக்கட்டுகளிலும் ஒரு உலகம் வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற உள் வெறியோடு நான் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு சென்று அந்த தேசங்களில் இருக்கின்ற தருவாயில் பெரிய நிலையில் நான் வெளியில் சுற்றுவதை மிக அரிதாக்கிக் கொள்கிறேன். அப்படி சுற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அந்த சூழலிலும் எனக்கான அருங்காட்சியகம், வரலாறு, அது சார்ந்த படிப்பினைகளுக்காக என்னுடைய சூழலை அமைத்துக் கொள்ளவே நான் விரும்புகிறேன். பெரும்பாலும் நான் தேசிய நூலகங்களுக்கும் தேசிய அருங்காட்சியகங்களுக்கும் மற்ற பிற சிறு அருங்காட்சியகங்களுக்கும் சில அடிப்படையான வரலாறு நிறைந்த தேவாலயங்களுக்கும் சென்று வரக்கூடிய சூழலை மட்டுமே நான் ஐரோப்பிய நாடுகளில் பின்பற்றுகிறேன். அதனால் அவர்கள் என்னை வெளியில் அழைத்ததும் நான் முதலில் தவிர்த்தேன். பாருங்களேன், சில மூலமான பகுதிகளை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று அவர்கள் கூறினார்கள். கூறியவர்களுடன் நான் மனதை வேறு ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு, சரி போகலாம், ஆனால் பயனான இடம் குறித்து போங்கள் என்று சொன்னேன். அவர்களும் விரைந்து சென்றார்கள். முதலில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு, அருகில் ஒரு பழமையான தேவாலயம் இருக்கிறது, அந்த தேவாலயத்தை சென்று பார்க்கலாம் என்று கூறினார்கள். அந்த தேவாலயம் முழுக்க நம்முடைய நிலைகளிலிருந்து வேறுபட்ட ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். அழைத்துச் சென்றவர்கள் உள்ளே நுழைய முடியாதபடி அங்கே வெளியில் ஒரு கூட்டம் காத்திருந்தது. காத்திருந்தவர்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தேவாலயத்திற்குள் நுழைய முடியாதபடியான ஒரு சூழல், ஒரு சிறிய கூட்டம் அந்த வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தது. அந்த நிலையில் நாம் உள்ளே செல்வது பிழையானது என்று அவர்கள் என்னை நிறுத்திவிட்டார்கள். என்ன நடக்கிறது என்று கேட்டேன். ஒரு இறப்புச் சடங்கு, வழி அனுப்புதல் நிகழ்வு நடக்கிறது என்று கூறினார்கள். வழி அனுப்புதல் நிகழ்வு என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. கோயிலில் ஒரு படையலிட்டு அவருக்காக வேண்டிக் கொண்டு அவருடைய குடும்பத்தார் அனைவரும் அவரை அந்த கோயிலிலிருந்து அங்கிருந்து வழி அனுப்புதல் என்பது ஒரு மரபாக பின்பற்றுகிறார்கள். அதற்கு பிறகு அவரை பின்தொடர அவர்கள் செய்வதில்லை என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. இது புதைப்பது என்ற நிலையிலிருந்து எரிக்கக்கூடிய நிலையையும் கடைபிடிக்கிறார்கள் என்று அந்த செய்தியை கூறினார்கள். இயல்பாக புதைக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் அவர்கள் எப்படி புதைக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். நான் பல நாடுகளில் உள்ள கல்லறை தோட்டங்களையும் பார்த்து கொண்டு வந்திருப்பவன். பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கல்லறைகளை நான் படம் எடுத்திருப்பவன். பல கல்லறை தோட்டங்களுக்கு அலைந்து பல செய்திகளையும் திரட்டியிருப்பவன் என்ற முறையில் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய கல்லறைகள்
மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. உள்ளே சடங்கு முடிந்திருக்கிறது. அந்த சடங்கு எப்படி நடந்திருக்கிறது? அனைவரும் மலர் வளையம் வைத்திருக்கிறார்கள். பாடல் பாடியிருக்கிறார்கள். பாடலுக்கு பிறகு அவர்கள் அவரை வழி அனுப்புதல் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கல்லறை தோட்டங்கள் என்று சொன்னால், அந்த கல்லறையை எப்படி பராமரிக்கிறார்கள் என்ற செய்தியை, அதை ஒரு பூந்தோட்டமாக அப்படியெல்லாம் நம் நாடுகளில் செய்ய முடியுமா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. செல்வந்தர்கள், மிகப்பெரிய சூழல் வாய்ந்தவர்கள் தன்னுடைய கல்லறையை பெரிதாக கட்டிக்கொள்வார்கள். அதற்கு அலங்காரமான சிலைகளையும் சிற்பங்களையும் அமைத்துக் கொள்வார்கள். அழகழகான வண்ணப்பூச்சிகள் செய்வார்கள். அப்படியெல்லாம் அல்லாமல் மிக எளிமையாக சிம்பிளி அண்ட் மெஜஸ்டிக் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அதை போல மிக எளிமையாக அவரை பற்றியான ஒரு செய்தி அறிமுகம், அங்கு அவருக்காக வளர்க்கப்பட்ட பூக்கள், எளிதாக அவருக்கு செயற்கையாக அறுபட்ட பூக்களை வைக்காமல் வளர்க்கப்பட்ட பூக்கள் ஒவ்வொரு கல்லறைகளிலும் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான ஐரோப்பிய கல்லறை தோட்டங்கள் அப்படித்தான் இருந்தாலும், டென்மார்க்கினுடைய கல்லறைகள் எனக்கு வியப்பை கொடுத்தன. அந்த கல்லறைகள் ஒரு மிகச்சிறந்த அழகியல் இயற்கை அமைப்பை சார்ந்து இருக்கின்றன. இது ஒரு அடிப்படையான செய்தி. அது வழி அனுப்புதல் என்ற நிகழ்வை குறித்த ஒரு செய்தி. இதற்கு அடுத்தபடியாக இந்த கல்லறை தோட்டம் அல்லது இந்த தேவாலயத்தை தாண்டி இந்த தேவாலயத்தில் பார்க்க வேண்டிய செய்திகள் என்பவை, இவை ஒரு 1000 ஆண்டு பழமையுடைய தேவாலயமாக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய அதனுடைய கூரை பகுதிகளில் எல்லாம் மிகச்சிறந்த மியூரல் பெயிண்டிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுவர் ஓவியங்கள் இயற்கை வண்ணங்களால் செய்யப்பெற்றிருந்தன. அவை மிகச் சிறப்புக்குரியன. அவைகளை பாதுகாத்து அந்த நாட்டினுடைய அரசும், அந்த நாட்டினுடைய இயற்கை செயற்பாட்டாளர்களும், அருங்காட்சியக செயற்பாட்டாளர்களும், வரலாற்று செயற்பாட்டாளர்களும் இணைந்து இப்படிப்பட்ட பழமையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை போலவே அவர்கள் அந்த தேவாலயத்தில் வைக்கக்கூடிய பல செய்திகள், அவர்கள் பாடுவதற்காக அவர்களுக்கான இசைக்கருவிகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான என்ன பாடல் பாட வேண்டும் என்ற குறிப்புகளை வைத்திருக்கிறார்கள். எந்த வகையிலும் அதை கெடுக்காத வண்ணம் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓவியங்கள் பல வகையான திருநூலில் இருக்கக்கூடிய, பைபிளில் இருக்கக்கூடிய பல செய்திகளையும் குறித்து வரையப்பெற்றிருக்கின்றன. இந்த ஓவியங்கள் ரெனேசன்ஸ் காலம் என்று சொல்லப்படக்கூடிய மறுமலர்ச்சி காலத்தில் வரையப்பட்டதாக பெரிய அளவில் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு செய்தி இருக்கிறது. பைபிளை நோக்கிய மறுமலர்ச்சி காலத்தில்தான் 1500கள் வாக்கில்தான் பெரிய அளவில் ஓவியங்கள் வரையப்பட்ட செய்தி இருக்கும் பொழுது, 1300கள், 1200, 1100, 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பகுதிகளில் எல்லாம் ஓவியங்கள் வரைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இதனூடாக நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, இது போல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தை பார்த்த பிறகு ஒரு மிகப்பெரிய தேவாலயம் ஒன்றிற்கும் அவர்கள் அழைத்து சென்றார்கள். தேவாலயங்கள் எனக்கு எந்த வகையில் பயன்படக்கூடியன என்றால், இறந்தவர்களுடைய அடையாளங்களையும், பல வகையான கட்டடக்கலை சிறப்புகளையும், கட்டியவர்கள் தொடர்பான செய்திகளையும், மற்றும் ஏராளமான அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பொருட்கள் பற்றியான அறிவு செய்திகளையும் பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். மற்றபடி இறையியல் நோக்கம் இல்லாத எனக்கு இறையியல் சார்ந்த பல வரலாற்று செய்திகளை ஆவணப்படுத்த வேண்டிய அருங்காட்சிய தேவை இருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட இடங்களையும் நான் பார்ப்பதற்கு எந்த வகையிலும், தவிர்ப்பதற்கும் பார்ப்பதற்கும் எந்த வகையிலும் ஒரு சூழலை அமைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இந்த தேவாலயம் ஒரு மிகப்பெரிய தேவாலயம். இந்த தேவாலயம் ஒரு அமைதியான சூழலில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தேவையான பல வரலாற்று குறிப்புகள் இந்த தேவாலயத்தில் கிடைத்தன. மிகப்பெரிய வியப்பு என்ன என்றால், நான் டென்மார்க்குக்கு செல்வதற்கான அடிப்படையான காரணத்தை எனக்கு இந்த தேவாலயம் எனக்கு வழங்கியது.
நான் எதற்காக பல குறிப்புகளை எடுத்து வைத்திருந்தேனோ அந்த குறிப்புகளுக்கான பல விடைகள் இந்த தேவாலயத்தில் எனக்கு கிடைத்தன. என்ன வகையான விடைகள் கிடைத்தன என்பதை பற்றி எல்லாம் என்னுடைய பிற்கால நிலைகளில் டென்மார்க் தேசத்தோடு இந்திய தேசத்தை இணைத்து நான் செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாம் அதை வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றேன். இதற்கு முன்பு நான் சொல்லிய நிலையில் இந்த தேவாலயத்தினுடைய அழகு எப்படிப்பட்டதோ அதை போலவே இங்கு இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புள்ள சில செய்திகளையும் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட முழுமையான கவச நிலை, காட்சியில் காட்டப்பட்டிருக்கின்ற முழுமையான கவச நிலை நம்முடைய எழும்பூர், சென்னையினுடைய எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இருப்பதையும் நீங்கள் காண முடியும். அது பிரிட்டிஷாரால் செய்யப்பட்டது. இது டேனிஷ் மக்கள் தன்னுடைய போர் பாதுகாப்புக்காக செய்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு அடையாளமாக அந்த தேவாலயத்தில் மேல் நிறுத்த பெற்றிருக்கிறது. அதுபோல் கதவுகளிலும் சாளரங்களிலும் ஜன்னல்களிலும் பல வகையான சிற்ப வேலைப்பாடுகள், பல வகையான குறியீட்டு வேலைப்பாடுகள் அங்கு இருப்பதை காண முடிகிறது. இந்த பகுதி தரைப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி. இயல்பாக தரையில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலை, கோயிலுக்குள் இருக்கக்கூடிய தரையில் அடக்கம் செய்யக்கூடிய நிலை நம்முடைய காலனிய காலங்களில் நம்முடைய தேவாலயங்களிலும் பல தேவாலயங்களும் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அர்மீனியர்கள் எப்படி பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் என்று இருக்கிறார்களோ அவர்களைப் போலவே அர்மீனியாவிலிருந்து நம்முடைய தேசத்தில் வந்து மத பரப்புரையும் மதங்களுக்காக பெரிய பெரிய கோயில்களையும் கட்டி எழுப்பியவர்கள் பல கல்லறைகளை கோயிலுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமைத்திருக்கிறார்கள். இதுவல்லாமல் கோயிலினுடைய சுவரிலும் கல்லறைகளை அமைத்திருக்கக்கூடிய பழக்கத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு நிலையில் அது எப்படியும் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் செய்தார்களா, இல்லை அதற்கென்று சில குறிப்புகள் அவர்கள் வைத்திருக்கிறார்களா என்று தேடி பார்க்க வேண்டும். இது அந்த கோயிலுக்குள் இருக்கக்கூடிய கல்லறை அமைப்புகளை ஒரு சில காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இது பல நூற்றாண்டை கடந்த கல்லறைகளாகையால் இவைகள் மனிதர்களுடைய செயற்பாடுகளால் தேய்ந்திருக்கின்றன. ஆனாலும் ஒரு சில கல்லறைகள் மிக தெளிவாக நமக்கு காட்சி கொடுக்கின்றன. இவைகளில் உள்ள செய்திகளை எல்லாம் அவர்கள் ஆவணப்படுத்தி நூலாக வைத்திருக்கிறார்கள். இந்த தேவாலயத்திலிருந்து நான் வெளியில் வரும் பொழுது அங்கு ஒரு வரவேற்பறை ஒன்று இருக்கிறது. அது வரலாற்று தொடர்பான யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படக்கூடிய தேவாலயம் என்பதால் அங்கு ஒரு வரவேற்பறையில் இருவர் பணியமர்த்த பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பல வகையான அந்த தேவாலயம் பற்றியான நூல்களையும் பல வகையான குறிப்புகளையும் அவர்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நான் வந்த காரணத்தை, நான் டென்மார்க் வந்திருக்கின்ற காரணத்தை கூறி சில செய்திகளை பேசும் பொழுது அவர்கள் எனக்கு 2 நூல்களை பரிசாக கொடுத்தார்கள். அந்த 2 நூல்களும் அந்த தேவாலயத்தை பற்றியான முழுமையான செய்திகள் அடங்கிய நூல். ஒன்று ஆங்கிலத்திலும் மற்றொன்று டேனிஷ் மொழியிலும் இருக்கக்கூடிய நூல். இந்த 2 நூல்களும் எனக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டன. நான் முன்பே கூறியபடி நான் எதற்காக டென்மார்க் தேசம் சென்றேனோ அதற்கான தேவைகளை குறித்து பல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தேவாலயமாக இந்த தேவாலயம் அமைந்தது. என்னுடைய முழு நேர வாழ்க்கையை நான் அருங்காட்சியகத்தோடு பின்னி பிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற அதிசயம் என்று சொல்வார்களே, அபூர்வம் என்று சொல்வார்களே, இது போன்ற நிகழ்வுகள் பல நிலைகளில் நடப்பதை நான் மிகவும் வியப்பாக பார்ப்பேன். அதை என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்பதற்காகவே இப்படி நடக்கின்றன என்ற ஒரு மன உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சரி, இதுவல்லாமல் நாம் எதற்காக இந்த தேவாலயத்தை பற்றி இவ்வளவு சொல்லுகின்றோம் என்று சொன்னால், பிற்காலத்தில் இந்த தேவாலயம் குறித்து பல வகையான செய்திகளை நாம் பேச போகிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஆய்வாக முன்னிற்க போகிறது. நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பின் நிலைப்பாட்டில் எனக்கு துணை நின்ற பலருள்ளும் ஈழத்து தமிழர்களை குறித்து நான் சொல்லியாகிவிட்டது. அதை போலவே டென்மார்க்கில் உள்ள டேனிஷ் மக்கள் அவர்கள் எனக்கு செய்த உதவிகள் என்பது
எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் மறக்கக்கூடாத, நன்றி பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டிய அடிப்படையானது. முதற்கட்டமாக டானிஷனுடைய பல்கலைக்கழகம், கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகத்தில் உள்ள வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை அழைக்கும் பொழுது, நீங்கள் வந்து எங்களோடு ஒரு புரிந்துணர்வு செய்து பல வகையான நிகழ்வுகளையும் இங்கு செய்ய வேண்டும் என்று வரவேற்ற பொழுது எனக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஆனால் இந்த தருவாயில் நான் வருகிறேன் என்று சொன்னவுடன் எனக்காக சில வகையான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. டென்மார்க் ஒரு மிக வளர்ந்த ஒரு நாடாகையால், ஒரு பணக்கார நாடாகையால், இந்த ஏழையினுடைய நிலையிலிருந்து அந்த நாட்டில் எப்படி இருக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வி எனக்கு அடிக்கடி இருந்து கொண்டே இருந்தது. நான் ஈழத்து தமிழர்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் விருந்தோம்பலிலும் இருந்துவிட்டு எனக்கான இலக்கை நோக்கி அருங்காட்சியகங்களையும் நூலகங்களையும் நோக்கி நகர்ந்த போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, நான் கோப்பன்ஹேகன் நகரத்தில் எங்கே தங்கப் போகிறேன், எந்த இடத்தில் நான் இருக்கப் போகிறேன் என்று எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்த அறை அமைப்பு இதையெல்லாம் மிகச் சிறப்பான நிலையில் நான் பேச வேண்டும். எனக்கு இருந்த மகிழ்ச்சி எல்லாம் நான் கோப்பன்ஹேகன் நகரத்தில் இருந்த அறையில் ஒரு மிகப்பெரிய வரைபடம் ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்தது. ஏனென்றால் நான் எந்த நாடுகளுக்கெல்லாம் செல்கிறேனோ, நான் எதன் அடிப்படையில் உலக நாடுகளை தேடி ஓடுகிறேனோ, அதற்கான அடிப்படையே அந்த வீட்டினுடைய பலகணிகளில், அந்த வீட்டினுடைய சுவர் மேசைகளில், சுவர் பேழைகளில் பொருத்தப்பட்டிருந்த காட்சி ஒரு மிக அரிய செய்தியாக இருந்தது. இந்த இடத்தில் இருந்துதான் என்னுடைய ஆய்வுக்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்ய தொடங்கினேன். முதற்கட்டமாக நான் இருந்த ஈழத்து அன்பை நான் மறக்க முடியாது. அவர்களுக்குரிய செயல்பாடுகள் என்பவை ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் கொடுத்த உணவு, அவர்கள் கொடுத்த நிலைப்பாடுகள் எல்லாம் மறக்க முடியாது. இருந்தாலும் அவர்களுடைய பிரிவை தாங்கிக் கொண்டு நான் இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிநாட்டினரால் கொடுக்கப்பட்ட அறையிலிருந்து என்னுடைய அருங்காட்சியக நிலையில் பல வகையான செயல்பாடுகளை செய்ய துணிந்தேன். இதில் என்னுடைய அறையினுடைய பலகணி வழியாக நான் பார்க்கின்ற சூழலை, அங்கு ஒரு உலக உருண்டை அந்த கண்ணாடியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது. நான் வருகின்றேன் என்பதால் அவர்கள் வைத்திருந்தார்களா, இல்லை முழு நேரமும் அந்த உலக உருண்டை அங்குதான் இருந்ததா என்பதையெல்லாம் நான் கேட்கவில்லை. இது தொடர்பாக எண்ணும் பொழுது சில வகையான அடையாளங்களை நான் காட்ட வேண்டும் என்பதற்காக இதை கூறுகிறேன். இந்த செய்தி டென்மார்க் தொடர்பாக நாம் என்ன பேச வேண்டும், டென்மார்க்குக்கு நாம் ஏன் சென்றோம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நான் இந்த கருத்தரங்கில் பேச முனைகிறேன். அதை மிகச் சுருக்கமாக நான் சொல்லவும் விரும்புகிறேன். 17ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்களும் டானிஷ்காரர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருக்க முடியும். இந்தியாவை நோக்கிய பயணத்தில் ஐரோப்பியர்கள் மிகப்பெரிய அளவு ஒரு தேடுதல் பயணத்தை மேற்கொண்டார்கள். இது ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை இந்த காலம் ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி ஆர் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. தேடுதலுக்கான காலம், கண்டுபிடிப்புக்கான காலம். எதை நோக்கி அவர்கள் தேடினார்கள்? அவர்கள் குறிப்பாக ஒரு சொல்லை, இந்தியா என்று ஒரு சொல்லை போட்டுக் கொண்டாலும், இந்தியாவில் உள்ள வளங்களையும் அவர்களுடைய முறைகளையும், அதாவது வாழ்வியல் முறைகளையும் எடுத்துச் செல்வதற்காகவே அவர்கள் இந்தியாவை தேடினார்கள். இந்தியா என்று சொன்னால் அப்பொழுது இருந்த மிகப்பெரிய சூழல், இந்தியாவை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பாக தமிழர்கள் ஆட்சி செய்த பகுதிகளைத்தான் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று நாம் அடித்து கூற முடியும். அதிலும் குறிப்பாக தென்னிந்திய பகுதி, தென்னிந்திய பகுதியில் தமிழக பகுதி,
தமிழகம், இலங்கை, தமிழர்கள் ஆட்சி செய்த நம்முடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தீவு பகுதிகளையும் அவர்கள் தொடர்பு கொள்ள முனைந்தார்கள். ஏன் என்று கூறினால், சோழர்களுடைய ஆட்சி பரப்பில் இருந்த ஜாவாவும் சுமத்ராவும் தான் உலகத்தினுடைய the spices of the world என்று சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாக இருந்தன என்ற செய்தியை உலகம் அரேபிய வாணிகர்கள் வழியாக தெளிவாக அறிந்திருந்தது. அரபு நாட்டு வணிகர்கள் மூலமாக பொருள்களை பெற்று வந்த ஐரோப்பியர்கள் தன்னுடைய முயற்சியில் தானே நேரடியாக வந்து பொருள் எடுப்பதற்காகத்தான் இந்த வகையான ஒரு தேடுதல் அவர்களுக்குள் தொடங்கியது. முதலில் போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், அதைத் தொடர்ந்து ஐரோப்பியர்கள் அடுக்கடுக்காக வந்தார்கள். முதலில் போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் 1498 மே 20 அவர்கள் முதலாக வாஸ்கோடகாமா மேற்கு கடற்கரையோரம், இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரையோரம் கால் வைத்ததிலிருந்து அடுத்தடுத்து வந்தவர்களில் டேனிஷ்காரர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இவர்களுடைய டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை அவர்கள் தொடங்கிய நாள்தான் இன்று. 17 மே 1616 ஆண்டு அவர்கள் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை, கிழக்கிந்திய நிறுவத்தை கோப்பன்ஹேகன் நகரத்தில் நிறுவிய செய்தியை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இந்த நாளில் இந்த நிகழ்வை நடத்துகிறோம். ஒட்டுமொத்தமாக உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ்நாட்டோடு தொடர்புடைய இந்த நிகழ்வு டேனிஷ்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பை கூற வேண்டிய நிலையில்தான் டென்மார்க் மன்னனான 4ஆம் கிறிஸ்டியன் காலத்தில் தான் இந்த ஒப்பந்தம், இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அவன் உருவாக்கிய பிறகு 1616 உருவாக்கிய பிறகு 1618 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த நிறுவனத்தினுடைய ஓரிசன்ட் என்ற கப்பல் ரோலன் கிராப் என்ற ஒரு டச்சுக்காரனுடைய தலைமையில் டென்மார்க்கிலிருந்து புறப்பட்டதாக செய்தி இருக்கிறது. அவன் டென்மார்க்கிலிருந்து புறப்பட்டு அக்கப்பல் சோழமண்டல கடற்கரை நெருங்கும் பொழுது போர்ச்சுகீசியர்கள் இது நமக்குரிய கப்பல் இல்லை, இது ஐரோப்பியர்களுடைய வேறு ஒரு நாட்டை சேர்ந்த கப்பல் என்ற அடிப்படையில் அதன் மேல் தாக்குதல் நடத்தி அந்த கப்பல் மூழ்கடிக்கப் பெறுகிறது. அந்த கப்பலில் பயணம் செய்த ரோலன் கிரேப்பும் 13 மாலுமிகளும் தப்பித்து தஞ்சை மாவட்டத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் அப்பொழுது ரகுநாத நாயக்கன் என்ற ஒரு அரசன் அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ரோலன் கிரேப் டென்மார்க்கிலிருந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற செய்தியை அவனிடம் தெரியப்படுத்த முற்படுகிறான். அவனிடம் சரணடைகின்றான். இவன் ஆகஸ்ட் மாதம் புறப்பட்டதை அடுத்து, ஆகஸ்ட் மாதம் டென்மார்க்கிலிருந்து புறப்பட்டதை அடுத்து நவம்பர் மாதம் ஓவைஜெட்டே என்ற ஒரு டென்மார்க்கை சார்ந்த ஒருவன் 24 அகவையுடைய இந்த ஒரு அட்மிரல், அவனுடைய தலைமையில் எலிபென்ட், டேவிட் என்ற 2 போர்க்கப்பல்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் 3 வணிக கப்பல்களும், மொத்தம் 5 கப்பல்கள் இந்தியாவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தவை இலங்கையை நோக்கி பயணப்பட்டு இலங்கையை சென்று அடைகின்றன. இந்த ஓவைஜெட்டே என்பவனை நாம் மிகப்பெரிய நிலையில் பேச வேண்டும். அவன்தான் இந்த தரங்கம்பாடியினுடைய அமைப்பிற்கே அடிப்படையாக முன்னின்றவன். அவனுக்கு முன்னாக இருந்த ரோலன் கிரேப் அதற்கான அடிப்படைகளை எல்லாம் அவனுக்கு செய்து கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சையில் தஞ்சம் புகுந்த ரோலன் கிரேப் ரகுநாத நாயக்கரின் நல்ல மதிப்பை பெற்ற பிறகு தரங்கம்பாடி என்ற கடற்துறையை வணிகம் செய்ய அனுமதி பெற்று கேட்டு பெறுகிறான். ரகுநாத நாயக்கன் ரோலன் கிரேப்பின் கண்டித்து அவர்கள் செய்த தவறுக்காக 12,000 பொன் தண்டம் வசூலித்து இவனுக்கு கொடுக்க முன்வருகிறான். இந்த சூழல்கள் டென்மார்க் நாட்டிலிருந்து தூதராக வந்து இலங்கையில் தங்கியிருந்த ஓவைஜெட்டே
மிகப்பெரிய ஒரு நலமான சூழல் நமக்கு இந்தியாவில் இருக்கிறது என்பதை அறிந்து இந்தியாவிற்கு வந்து ஒரு சூழலை அமைத்துக் கொள்கிறான். 1920 ஏப்ரல் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை ரகுநாத நாயக்கன் டென்மார்க் மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் என்பவனுக்கு ஒரு பொன்னோலை ஒன்று எழுதுகிறான். இது தங்க தகட்டிலான ஓலை, எனவே இது பொன்னோலை என பெறுகிறது. இது ஒரு நட்புறவு கடிதம். இந்த பொன்னோலை அமைப்பு நீல் தகட்டில் தமிழில் எழுத பெற்றதாக இருக்கிறது. கடிதத்தின் இறுதி பகுதியில் ஸ்ரீ ரகுநாத என்ற அவனுடைய கையெழுத்து தெலுங்கு மொழியில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. எனவே ரகுநாத நாயக்கன் ஒரு தெலுங்கு மொழியை சார்ந்தவன். நாயக்க மன்னர்கள் தெலுங்கு நாட்டை சார்ந்தவர்கள் என்ற செய்தியை நாம் இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும். இவன் எப்படியோ ஒரு 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 தெலுங்கு மன்னனாக இருந்தாலும் கூட இவனுடைய ஓலை முழுக்க தமிழில்தான் அனுப்ப பெற்றிருக்கிறது. தமிழில்தான் இங்குள்ள அமைச்சர் பெருமக்கள் அவனுக்கு அறிவு புகட்டி இன்னென்ன செய்திகளை எல்லாம் அரசனுக்கு கொண்டு செல்லலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அது கிறிஸ்டியனை சென்றடைகிறது. இது இது சென்றடைவதற்கான வழியாக அந்த காலத்தில் இருந்தவன் ஓவெஜெட்டே என்ற அந்த டானிஷ்காரன். இந்த பொன்னோலையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் மொத்தம் 8 குறிப்பு செய்திகள், 8 ஓலை செய்திகள் இருக்கின்றன. ரௌத்ரி வரு என்பது ரௌத்ரி என்பது வடமொழியில் உள்ள குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆண்டை குறிப்பதாக இருக்கிறது. ரௌத்ரி வருடம் சித்திரை 20 நாள் ஸ்ரீமது ரகுநாத நாயக்கர் டென்மார்க் ராசாவினர்கள் வாசல் காரிய பேர்க்கு எல்லா நன்மையும் பெருக அறிய வரக்காட்டின காரியம். நாமும் பரிணாமத்திலே இருக்கிறோம். ராசாவினர்கள் பரிணாமத்துக்கும் எழுதுவித்து அனுப்பும்படி செய்யவும் என்று அந்த காலத்தினுடைய தமிழ் நடையில் நம்முடைய மக்கள் மிக சுருக்கமாக பின்பற்றி இருக்கக்கூடிய ஒரு நடையில், தமிழ் நடையில் இருக்கிறது. வடமொழி கலப்பு. பெரும்பாலும் அயல் தேசங்களிலிருந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தவர்கள் பல வகையான அயல் மொழிகளையும் குறிப்பாக வடமொழி சொற்களையும் பின்பற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை நாம் இந்த ஓலைச்சுவடிகள், இந்த பொன்னோலைச்சுவடியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கடிதம் 8 செய்திகளாக குறிக்கப்பட்டிருப்பதை ஒரு திருத்தமான அமைப்பில் மன்னன் ரகுநாத நாயக்கராகிய நான் ரௌத்திரி வருடம் சித்திரை 22 நாளில் டென்மார்க் நாட்டு மன்னருக்கு அவரது தூதராகிய தங்கள் மூலம் இக்கடிதம் எழுதி அனுப்புகிறேன். நாங்கள் இங்கு நலமுடன் இருக்கிறோம். டென்மார்க் அரசரின் நலத்துக்கு எழுதி அனுப்பும்படி செய்யவும். ஹாலந்து உலந்தீசு தளபதியும், அதாவது ரோலன் கிரேப் என்பவன் எந்த நாட்டை சார்ந்தவன் என்பதையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்குள்ள செய்திகளை கூற கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். டென்மார்க் அரசரும் எங்களுக்கும் இடையே வேற்றுமை பாராட்டவில்லை. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய 5வது ஓலையில் சென்னரலை அனுப்பி ரூலங்கலப்பை கற்பித்தாரை இங்கு தலமாக குடியிருக்கத்தக்கதாக கட்டளையிட்டபடியாலே அவர் இங்கே தலமாக இருக்கிறார் என்று ஒரு செய்தியை குறிப்பிட்டு கடைசி வரியாக அந்த தேசம் என்றும் இந்த தேசம் என்றும், அந்த தேசம் என்றும் இந்த தேசம் என்றும் என்ற ஒரு வரியை போட்டிருக்கிறார்கள். யாவரும் கேளீர் என்பதற்கு முன் கணியன் பூங்குன்றனார் எழுதக்கூடிய யாதும் ஊரே என்ற ஒரு செய்தியை போல் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதை அவர் திருத்தமாக எழுதும் பொழுது, அவருடைய செய்தி திருத்தமாக எழுதும் பொழுது எங்களுடைய இடையே வேற்றுமை பாராட்டவில்லை. ஹாலந்து தளபதியும் கேப்டனுமான ரோலன் கிரேப்புக்கு பல்லக்கு கொடுத்து சிறப்பித்துள்ளேன். தான் என்னென்னவெல்லாம் அவனுக்கு சிறப்பு செய்திருக்கின்றேன் என்ற செய்தியும் கூறியிருக்கிறார். கேப்டனுமான ரோலன் கிரேப்புக்கு பல்லக்கு கொடுத்து சிறப்பித்துள்ளேன். டென்மார்க் மக்கள் இங்கு வந்து குடியிருப்பதற்கு தரங்கம்பாடி என்ற கடற்கரையை ஏற்பாடு செய்துள்ளேன். இங்கிருந்து மிளகு ஏற்றுமதி செய்ய ஏற்பாடு செய்துள்ளேன். ரோலன் கிரேப்புக்கு இடையூறுகள் செய்த போர்த்துகீசியர்களை எச்சரிக்கை செய்துள்ளதோடு 12,000 பொன் தண்டம் வாங்கியும் உங்கள் கப்பல்களோடு மோத வேண்டாம் என்று எச்சரித்தும் உள்ளேன். ரோலன் கிரேப் இங்கு தங்கியுள்ளார். நம் இரு நாடுகளுக்கும் இடையே வேற்றுமை இருக்க வேண்டாம் என்ற செய்தியை இந்த மேற்குறிப்பிட்ட செய்தி நமக்கு தெரியப்படுத்துகிறது. தங்கள் நாட்டவரை இங்கு குடியேறச் செய்யவும், தங்கள் நாட்டு அபூர்வமான பொருள்களை அடிக்கடி இங்கு அனுப்பவும், தற்போது பெரிய பீதாம்பரம் 2, புருசூர் துப்பட்டி 1,
படாங்க பச்சவடம் 2, எழுத்துப்பட்டி 4, சமதாடு 2, தோப்பா கத்தி 1, சிங்க உருவம் உள்ள கட்டாரி 1, சூகக்கடாரி 1, சிங்கரம் 4 ஆகிய பொருள்களை அனுப்பியுள்ளேன். இதனை பார்த்து கொள்ளவும், இச்செய்திகளை தூதுவர்கள் டென்மார்க் அரசருக்கு அறிக்கை செய்யவும் என்று எழுதப்பட்ட பொன்னோலைக்கு கீழாக ஸ்ரீ ரகுநாத என்று தெலுங்கில் கையெழுத்திடப்பட்ட அவருடைய ஓலை கிடைத்திருக்கிறது. கிபி 1620 ஏப்ரல் 16ஆம் நாளில் எழுதப்பெற்ற இப்பொன்னோலை 1978ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மூத்த தொல்லியல் அறிஞரும் பல வகையான தொல்லியல் அறிஞர்களுக்கு வழிகாட்டியுமான இரா நாகசாமி ஐயா அவர்கள் கோப்பன்ஹேகன் ராயல் ஆர்கைவ்ஸில் ஆவண காப்பகத்தில் இருப்பது கண்டு படியெடுத்து வந்து வரலாற்றுக்கு அறிமுகம் செய்தார் என்ற செய்தியும் இந்த இடத்தில் நாம் கூற வேண்டியிருக்கிறது. இது இக்கடித ஓலை, தகடு, சுருட்டி வைத்து அனுப்பிய பட்டுப்பை மற்றும் பிச்சுவா கத்திகளும் அங்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ள செய்தியும் நாம் இந்த இடத்தில் மறக்காமல் சொல்ல வேண்டியிருக்கிறது. சரி, இதுதான் டென்மார்க்குக்கும் இந்தியாவிற்குமான தொடக்க செய்தி. 1616ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் நாள் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கப்பட்ட பிறகு 1620 ஏப்ரல் 16ஆம் நாளில் முதலாக இங்கிருந்து பொன்னோலை அனுப்ப பெற்றிருக்கிறது, உறவு தொடங்கி இருக்கிறது என்ற செய்தியை 1978 வரை நாம் பெரிதும் தெரிந்திருக்காமல் இருந்தோம். அதற்கு பிறகு தெரியப்பட்ட பிறகு இந்த புதுவை அருங்காட்சியகத்தின் மூலம் டென்மார்க்கினுடைய உறவை மீட்டுருவாக்கி டென்மார்க் தேசத்தில் உள்ள நமக்கும் டென்மார்க் தேசத்திற்கும் உள்ள பல வகையான உறவுகளை மெய்ப்படுத்துவதற்கென பல வகையான கண்காட்சிகளையும் நாம் நடத்தி வருகிறோம். டென்மார்க் தேசத்தவர்களை நினைவு கூர்ந்து நாம் இங்கு அவர்களுக்கு பாராட்டுகளும் பல வகையான நிகழ்வுகளும் நடத்துகிறோம். டென்மார்க் தொடர்பான பல முனைப்பான செய்திகளை எல்லாம் நாம் இங்கு அடிப்படையான வரலாற்று செய்தியாக உருவாக்கி கொண்டுள்ளோம். இது மட்டுமல்லாமல் டென்மார்க்கினுடைய அடையாளமாக நமக்கு இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகத்தை பற்றியும் நம்முடைய தொன்மை பேசுவோம் நிகழ்வில் ஒரு நாள் அந்த அருங்காட்சியகத்தினுடைய காப்பாளரை பேச வைக்கவும் இருக்கிறோம். என்னுடைய மிக சுருக்கமான இந்த உரையின் வழி டென்மார்க் நமக்கு எப்படி தொடர்பானது, இந்தியாவுடன் தொடர்பானது என்ற ஒரு அடிப்படை செய்தியையும், எனக்கு டென்மார்க் தேசத்தினுடைய முதல் அனுபவம் அல்லது பட்டறிவு செய்தி எப்படி இருந்தது என்பதையும், டென்மார்க் தேசத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான செய்திகளையும் பேசுவதற்காகத்தான் இந்த ஒரு கருத்தரங்கை நான் ஏற்படுத்தி கொண்டேன். இந்த கருத்தரங்கின் வழியாக நீங்கள் சில அரிய செய்திகளையும் பார்க்க வேண்டும். நான் நார்வே தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது நார்வே தேசத்தினுடைய ஓஸ்லோ வானூர்தி நிலையத்தில் ஒரு சிறப்பான செய்தி ஒன்று முன்னிறுத்த பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் இப்பொழுது காட்சியில் பார்க்கலாம். இந்த கத்திகள் டென்மார்க்கினுடைய வரலாற்றை பெரிதுபடுத்தக்கூடிய கத்திகளாக இருக்கின்றன. அதாவது டென்மார்க் என்று சொன்னாலே மிகச்சிறந்த கடலோடிகள் அவர்கள் என்ற ஒரு செய்தியை நாம் முதற்கண் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கடலோடிகள் மிகச்சிறந்த வீரர்களாகவும் போர் வீரர்களாகவும் தன்னுடைய நாட்டுக்காக பல வகையான ஈகங்களை செய்யக்கூடியவர்களாகவும் ஒரு ஒருமித்த உணர்வோடு உழைக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய போர் வீரம் என்பது மிகச் சிறப்பாக உலகெங்கும் வரலாறுகளாக எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கக்கூடிய இந்த போர்க்கருவிகள், இந்த கத்திகள், இந்த வாள்கள் வைக்கிங் இனத்தில் இருந்தவர்கள் பயன்படுத்தியதாக இந்த கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. இது ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் ஆஃப் நார்வேயினுடைய ஒஸ்லோவினுடைய வரலாற்று அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கப்பட்ட கருவிகள். இந்த கருவிகளை வானூர்தி நிலையத்தினுடைய நடைபாதை பகுதியிலேயே மக்களுடைய பார்வைக்காக, அவர்களுடைய வீரத்தை சொல்வதற்காக, ஒரு காலத்தில் டென்மார்க்கும் நார்வேவும் ஒன்றாக இருந்த நாடுகள்,
டென்மார்க் பேரரசு எல்லா நாடுகளையும், ஸ்காண்டினேவியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் ஒருமித்து வைத்திருந்த நிலையில் நார்வே வைக்கிங்ஸ் என்ற அந்த இனத்திற்கு, தன்னுடைய மூதாதைய இனத்திற்கு மதிப்பு கொடுத்து இந்த கத்திப்பேழையை அந்த நாட்டில் வைத்திருக்கிறது. இதை கடந்து அதனுடைய காலத்தை, ஒவ்வொரு கத்தியினுடைய காலத்தை, அவர்களுடைய அரசர்களுடைய காலத்தை எல்லாம் கண்ணாடி பெட்டியை சுற்றி அவர்கள் வரிசைப்படுத்தி செய்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பிற்குரியது. நார்வேவில் எந்தெந்த பகுதிகளில் இந்த கத்திகள் கிடைத்தன என்பதையும் அமைப்பு படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இங்கிருந்து நான் அந்த தேசத்தில் சென்று பார்த்த மிக அரிய செய்திகளாக 2 செய்திகள். ஒன்று, அந்த நாட்டினுடைய தேசிய அருங்காட்சியகம். அந்த தேசிய அருங்காட்சியகம் முழுமையாக நான் ஒவ்வொரு செய்திகளையும் படம் எடுத்தும், அது தொடர்பான செய்திகளை ஆழமான அறிவு நிலைகளோடு குறிப்பெடுத்தும் வந்திருக்கிறேன். அதுவல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்திற்கு சென்றும், பல சிறப்பு வாய்ந்த நூலகத்துக்கு சென்றும் பல வகையான செய்திகளையும் திரட்டி வந்திருக்கிறேன். இது என்னுடைய அருங்காட்சியகத்தை வலுப்படுத்துவதற்காகவும், நம்முடைய தேசத்தில் அவர்களுடைய அறிவு இங்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறேன். எனக்காக முன்னின்று உழைத்தவர்களுடைய படங்களை நான் இந்த தருவாயில் காட்டியாக வேண்டும். அவர்களை குறிப்பிட்டு நான் சொல்வது என்பது எனக்கான அடிப்படை செய்திகளில் ஒன்றாக நான் நினைக்கிறேன். இந்த இருவர்தான் அவர்கள். இதை போலவே இந்த இருவரும் நமக்கு துணை நின்றவர்கள். இவர்கள் ஈழத்தவர்கள். இந்த நாளைய நாள் ஈழத்து தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து ஈழத்துக்காக எண்ணிக்கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, இவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை, எப்பொழுதும் என்னுடைய வாழ்நாள் இருக்கும் மட்டும் நன்றியை கூறிக்கொள்வேன். இந்த தருவாயிலும் இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் இருவருமே ஆசிரியர் பெருமக்கள். அதில் இடது பக்கமாக அமர்ந்திருப்பவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தத்துவத்துறையில் பேராசிரியராக இருந்தவர். வலது பக்கமாக இருப்பவர் இப்பொழுதும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் தமிழ் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தூணாக, ஒரு துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர். இவர்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தார்கள். ஈழத்தவர்கள் என்ற அடிப்படையில் இவர்களை நான் கூறிக்கொள்கிறேன். அயலவர்கள் நிறைய இருக்கிறார்கள், டேனிஷ் மக்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பெரிதுபடுத்தி நாம் அடுத்தடுத்த நிலைகளிலும் பேச வேண்டும். ஒவ்வொரு தேசமும் ஒரு சிறப்பிற்குரியது. டென்மார்க் தேசம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பிற்குரியது. டென்மார்க் மக்களை பற்றியும் டென்மார்க்கினுடைய பழக்க வழக்கங்கள் குறித்தும் இன்னொரு கருத்தரங்கில் பேசலாம். டென்மார்க் இந்திய தேசத்தோடு எப்படி தொடர்பானது என்ற அடிப்படை செய்திக்காகவும், அவர்களுடைய இந்த நாளை நாம் நினைவு கூர்கிறோம். நம்மிடமிருந்து பொருளை வணிகமாக எடுத்துச் செல்ல வந்தவர்கள், நம்மை கட்டுப்படுத்தி காலனியாக நம்மை மாற்றி ஆட்சி செய்தவர்கள், இன்னமும் நம்மை உறவாக நினைத்து இந்தியாவோடு மிகச்சிறந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த டென்மார்க் மக்களையும் அவர்களுடைய வரலாறுகளையும் பெரிதும் பேசுவதற்கான தொடக்க வாயிலாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்ற கருத்தோடுதான் இந்த கருத்தரங்கத்தை அமைத்துக் கொண்டோம். கேட்டு அமைந்ததற்கு நன்றி. உங்களுடைய கேள்விகள் இருப்பின் எமது நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழி நீங்கள் கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அந்த தேவாலயத்தினுடைய பெயர் என்னங்க ஐயா? அது பேரு ரோஸ்கில்டு தேவாலயம். நன்றிங்க ஐயா. வேற பொதுவான செய்திகள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம்.
மிக்க நன்றி. அனைவருக்கும் முழுமையான செய்தி விளங்கிவிட்டது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆம், குறிப்பாக டேனிஷ் தொடர்பான ஆய்வுகளில் நாம் ஈடுபடுவதற்கான முதன்மை அடிப்படை ஒன்று இருக்கிறது. அது புதுச்சேரிக்கும் டென்மார்க்குமான தொடர்பு. பிரெஞ்சுக்காரர்கள் வருவதற்கு முன்பாக டேனிஷ்காரர்கள் இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அடிப்படையாகத்தான் நாம் நம்முடைய அருங்காட்சியகத்தோடு டேனிஷை இணைத்துக் கொண்டு பேசுகிறோம். மேசோன் தனுவாஸ் என்ற ஒரு இல்லம் கட்டப்பெற்றிருக்கிறது. அதாவது டேனிஷ் இல்லம். அந்த டேனிஷ் இல்லத்தில் தான் பிரெஞ்சுக்காரர்கள் குடியேறி முதற்கட்டமாக தங்கி இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வரலாற்றின் அடிப்படையில் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தை, ஒரு டேனிஷ் ஹவுஸ் ஒன்றினை எதிர்காலத்தில் நம்முடைய நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் உருவாக்க இருக்கிறோம். அது டேனிஷனுடைய பண்பாட்டையும் டேனிஷனுடைய வரலாற்றையும் சிறப்புகளையும் இந்த பகுதியில் எடுத்து கூறக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதையும் இந்த கருத்தரங்கத்தின் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிலையில் அதை முகநூலிலும் அதை பதிவு செய்ய காத்திருக்கிறேன். மற்றபடி உங்களுடைய ஏதாவது கேள்விகள் எது தொடர்பாக, டென்மார்க் தொடர்பாக, டேனிஷ் தொடர்பாக, எது தொடர்பாக இருந்தாலும் ஓரிரு நிமிடங்களுக்குள் நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்வில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணையவழி கருத்தரங்கில் இணைவோம். நன்றி, வணக்கம்.